அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். முனைவர் மா. பிரேமானந்தம், உதவி பேராசிரியர், வணிகவியல் கணினி பயன்பாட்டுத்துறை, விவேகானந்தா கல்லூரி, திருவாரூர் மேற்கு, மதுரை மாவட்டம், தமிழ்நாடு. இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு விற்பனை செயல்முறை, செல்லிங் ப்ராசஸ். நோக்கங்கள், அறிமுகம், விற்பனை செயல்முறை என்றால் என்ன, விற்பனை செயல்முறையின் படிகள், எதிர்பார்ப்பு மற்றும் தகுதிகள், விற்பனை அழைப்பை திட்டமிடுதல், வாய்ப்பை நெருங்குதல், விற்பனை விளக்கக்காட்சி மற்றும் ஆர்ப்பாட்டம், அதேபோல் வருங்கால ஆட்சேபனைகளை எவ்வாறு கையாள்வது, விற்பனையை மூடுதல், அதாவது கன்சியூமர் தி சேல்ஸ் சொல்லக்கூடிய க்ளோசிங் தி சேல்ஸ் சொல்லக்கூடியது. இதை பற்றி தான் நாம் இன்று பார்க்கக்கூடிய முக்கியமான தலைப்புகள். அதனுடைய நோக்கங்கள், அப்ஜெக்டிவ்ஸ், அதாவது குறிக்கோள்கள் சொல்லக்கூடியது. விற்பனை செயல்முறையினுடைய படிகள் நமக்கு எவ்வாறு பார்க்க வேண்டும், அதேபோல் அதனுடைய வாய்ப்புகள் மற்றும் அதனுடைய எதிர்பார்ப்புகளுடைய முறைகளை, தேவைகளை பற்றி நாம் விவரிக்க வேண்டும். அதேபோல் வாடிக்கையாளர் ஆட்சேபனைகளை கையாளும் பல்வேறு முறைகள் எவ்வாறு உள்ளது என்பதை நாம் பார்க்கவிருக்கின்றோம். அதனுடைய வாய்ப்புகளை அணுகுவதற்கான பல்வேறு முறைகள் மற்றும் அதன் விற்பனையை ஓடும் விவரங்களை பற்றி நாம் இந்த தலைப்பின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளவிருக்கின்றோம். முதலாவதாக அறிமுகம். விற்பனை செயல்முறை என்பது ஒரு விற்பனையாளர் இருக்காங்கன்னா அவங்களுடைய வாய்ப்புகள் எவ்வாறு இருக்கின்றது, அவங்களுடைய அடையாளத்தை கண்டு நமக்கு ஒரு தகுதி பெறும் ஒரு செயல்முறையாக நமக்கு கடைபிடிக்க வேண்டும். அவர்களை எவ்வாறு அணுகுவது, அதனுடைய விற்பனை விளக்கக்காட்சிகளை நமக்கு உருவாக்கி அதன் மூலமாக அவனுடைய ஆட்சேபனைகளை நமக்கு கையாளவும் மற்றும் அதனுடைய விற்பனையை நமக்கு முடிக்கவும் உதவிகரமாக உள்ளது. ஒரு விற்பனையாளருடைய பொறுப்புகள், அதே மாதிரி அவருடைய தற்போதுள்ள அவருடைய வாய்ப்புகளை பின்பற்றி அவருடைய மேலும் எவ்வாறு அவருடைய அடையாளப்படுத்தப்படுகிறது என்பதை அந்த அறிமுகத்தின் மூலமாக நம்ம தெரிந்து கொள்கின்றோம். விற்பனை செயல்முறை மென்மேலும் நமக்கு தொடர்வதற்கு ஒரு முக்கியமாக ஒரு வழிவகுக்கின்றது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ப்புகளை கையாளுவதில் பார்த்தீங்கன்னா அவருடைய 90% தயாரிப்பு மற்றும் விற்பனை தயாரிப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 10% நமக்கு இருக்கின்றது. அதனுடைய விற்பனையாளருக்கு அவருடைய வாய்ப்பை கையாளும் விஞ்ஞான முறையை பற்றி நாம் தெரிந்திருக்க வேண்டும். அதுபோல் அதனுடைய செயல்முறை, விற்பனை செயல்பாட்டில் உள்ள பல்வேறு படிகள் என்னென்ன இருக்கின்றது என்பதை பல்வேறு யுக்திகள் மூலமாக நாம் பயன்படுத்தப்படுகின்றன. அதாவது அவருடைய ஸ்ட்ராட்டஜி சொல்லக்கூடியது. கண்டிப்பாக அவருடைய விற்பனை முறையில வெவ்வேறு நிலைகளை நாம் விற்பனையாளர் கண்டிப்பாக அவர்களுடன் ஒரு நல்ல உறவை பராமரிக்க முடிவதற்கு வாய்ப்பாக உள்ளது. விற்பனை செயல்முறை என்றால் என்ன? விற்பனை செயல்முறை என்பது விற்பனை சுழற்சியில் பார்த்தீங்கன்னா அவருடைய விற்பனை எவ்வாறு நமக்கு அதை தொடர்றாங்க, அதனுடைய நடவடிக்கைகளை நமக்கு வரையறுக்கப்படுகின்றது. ஒரு வாய்ப்பு அவங்களுடைய வாடிக்கையாளர் நமக்கு மாற்ற பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு முயற்சி மற்றும் சோதனை, அதனுடைய செயல்முறைகள், இது ஒரு வழிகாட்டியாக நமக்கு செயல்படுகின்றது. அதே போல் ஒரு வாடிக்கையாளர் அவங்களுடைய மற்றும் அவங்களுடைய விற்பனையாளர்களுடைய தொடர்பு ஒரு நீண்ட காலத்திற்கு ஒரு முன்பே நமக்கு தொடர்ந்து இருக்கின்றது. அதனுடைய விற்பனை செயல்முறையில பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டரை நமக்கு வெற்றிகரமாக பெறுவதற்கும் அதனை மேம்படுத்துவதற்கும் மேற்கொள்ளப்படும் அவனுடைய நடவடிக்கைகளுடைய தொகுப்பு தான் விற்பனை செயல்முறை என்று நாம் அழைக்கின்றோம். அந்த விற்பனை செயல்முறைகள் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு நிலைகள், அதனுடைய படிகள் வெவ்வேறு நிலைகள் இருக்கின்றது. அதனுடைய விற்பனையாளர்கள் எந்தெந்த ஒப்பந்தங்களில் அவனுடைய கவனம் செலுத்துகிறார்கள், அதை எவ்வாறு உள்ளது என்பதை கண்டிப்பாக அறிந்து கொள்ள உதவுகின்றது. அதேபோல் கூடுதல் முயற்சிகளை கண்டிப்பாக மேற்கொள்ள வேண்டும். அதேபோல் வரவிருக்கும் காலங்களில் அவர்கள் எவ்வளவு நமக்கு அவனுடைய எந்த மாதங்கள் அவங்களுடைய சம்பாதிக்கிறாங்க, இதை பத்தி நம்மளுடைய விற்பனை செயல்முறை மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடிகின்றது. அந்த விற்பனை செயல்முறையினுடைய நன்மைகள் எவ்வாறு உள்ளது, அதை எப்படி நமக்கு நாம் பார்க்கவிருக்கின்றோம். அன்பார்ந்த மாணவர்களே, நம்ம அந்த விற்பனை செயல்முறைய நன்மைகள் மூலமாக நிறைய நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருக்கின்றது. வாய்ப்புகளுடன் பார்த்தீங்கன்னா ஒரு ஆழமான ஒரு புரிதலை நமக்கு வளர்த்து கொள்ள வேண்டும். ஒரு சந்தைப்படுத்தல் பார்த்தீங்கன்னா நிறைய யுக்திகளை நமக்கு திறம்பட செயல்படுத்த உதவுகின்றது. அதே போல் அவங்களுடைய வாடிக்கையாளர்களுடைய
கையகப்படுத்துதல் அவருடைய செலவை இது குறைக்கிறது மற்றும் அதிக வாடிக்கையாளர் அவங்களுடைய பரிந்துரைகளை நமக்கு கொண்டு வருகின்றது. அடுத்தபடியாக அவருடைய விற்பனையை விரைவுபடுத்துவதற்கு இது ஒரு அனுமதிக்கின்றது. அதேபோல் இடையூறுகளை மேற்கொள்வதற்கான அவருடைய அதன் மூலம் ஒப்பந்தங்களை நமக்கு தடையின்றி நகர்த்தவும் ஒரு துல்லியமான எண்ணங்களை கொண்டு வரவும் இந்த விற்பனை செயல்முறையுடைய நன்மைகளாக நமக்கு கருதுகின்றோம். அதேபோல் விற்பனை செயல்முறையுடைய படிகள் முதலாவதாக பார்த்தீங்கன்னா அவருடைய ஒவ்வொரு நிறுவனங்களுடைய தன்மையை நம் பொறுத்து அவனுடைய விற்பனை செயல்பாட்டில் எவ்வாறு நமக்கு படிகளை பின்பற்றலாம், அதனுடைய படிகள் ஒவ்வொன்றாக நாம் பார்க்கவிருக்கின்றோம். வணிக மற்றும் பல்வேறு வகையான விற்பனை குழுக்கள் மற்றும் பிரதிநிதிகள் வெவ்வேறு விற்பனை குழுக்களுடைய எவ்வாறு பின்பற்றுகிறார்கள் என்பதை கீழ்கண்டவாறு நாம் பார்க்கவிருக்கின்றோம். அதாவது அவனுடைய முக்கியமாக பின்பற்றக்கூடிய அவனுடைய பொதுவான வழிமுறைகள் ஒவ்வொன்றாக நாம் பார்க்கவிருக்கின்றோம். அடையாளம் காணும் ஒரு செயல்முறையாக நமக்கு கருத வேண்டும். தயாரிப்பு வாங்குபவர்கள் ஒரு முன்னணி என்பது அந்த வாய்ப்புக்கு ஒரு சமம் அல்ல. ஒரு முன்னணி என்பது ஒன்றுதான். அதேபோல் விற்பனையாளரிடமிருந்து ஒரு தொடர்பு தகவல் உள்ளது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு முன்னணி தகுதி பெற்றவுடன் அது ஒரு வாய்ப்பாக அது மாறுவதற்கு வாய்ப்பு உள்ளது. ஒரு தனிநபரோ அல்லது நிறுவனமோ அவருக்கு தேவை அதனுடைய அதிகாரம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அவர் ஒரு வாய்ப்பாக இருப்பதற்கு ஒரு தகுதி உடையவராக இருக்கலாம் என்பதை நாம் இந்த எதிர்பார்ப்பு மற்றும் தகுதியின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடிகின்றது. அதே போல் அவனுடைய தகுதிகள்ல பார்த்தீங்கன்னா வாங்கும் திறன் இதில் பார்த்தீங்கன்னா அவனுடைய வாங்கும் திறன் மற்றும் தகுதியில் பார்த்தீங்கன்னா அவருடைய எதிர்பார்ப்பை நமக்கு மேம்படுத்துகின்றது. உற்பத்தி திறனை நீட்டிக்க ஒரு வழிவகையாக நமக்கு அமைகின்றது. இது ஒரு ஆக்கப்பூர்வமாக அதனுடைய நேரத்தை விற்பனையாளர்கள் வீணடிக்க கூடாது. அதே போல் விற்பனையாளர்கள் தங்கள் தயாரிப்புகளை எவ்வாறு விற்பது, நேரத்தை எவ்வாறு சேமிப்பது, அதனுடைய முயற்சியும் இது நம்ம எவ்வாறு மேற்கொள்வது, அதே மாதிரி அவனுடைய நேரத்தை வீணடிப்பது மற்றும் நெறிமுறை அற்றதாக நமக்கு கருதுகின்றோம். ஒரு விற்பனையாளர்கள் தங்கள் தயாரிப்புகளை இவ்வாறு விற்பனை செய்ய வேண்டும் என்பது ஒரு வரைமுறையாக நமக்கு கருத வேண்டும். அதே போல் அவனுடைய விற்பனை அழைப்பை திட்டமிடுதல், ஒரு பிளானிங் அப்படின்னு நமக்கு கண்டிப்பா இருக்கணும். ஒரு சேல்ஸ்ல கண்டிப்பா ஒரு பிளானிங் இருந்தா தான் அதைப்படி நாம் நடக்க முயல வேண்டும். இந்த விற்பனை செயல்முறையின் மூலமாக இரண்டாவது படியாக நம்ம பார்த்தோம்னா விற்பனையாளர் தகவல்களை சேகரிக்கிறார். அதேபோல் அவர்களுடைய தேவைகள், நடத்தை, இயல்பு, விருப்பு வெறுப்புகள், அதே மாதிரி விருப்பங்கள், பொருளாதார மற்றும் சமூக நிலைகள் இதெல்லாம் கண்டிப்பாக நம்முடைய விற்பனை அழைப்பு திட்டங்களாக நமக்கு கருத வேண்டும். அதே போல் அதற்கேற்றா போல பார்த்தீங்கன்னா ஒரு பயனுள்ள விற்பனை விளக்க காட்சியை வழங்க ஒரு விற்பனையாளர் தன்னை தயார்படுத்திக் கொள்கிறார். அது மூலமாக தான் நமக்கு அவனுடைய வாங்குபவர்களுக்கு அது மூலமாக நம்ம விளக்க காட்சி மூலமாக நமக்கு தெரிவிக்க முடியும். அதே மாதிரி அவனுடைய எதிர்பார்ப்புகளை நமக்கு பூர்த்தி செய்து தயாரிப்பு முன் அணுகுமுறையை நமக்கு இதை கொண்டு செல்வதற்கு நமக்கு அமைகின்றது. அந்த விற்பனை அழைப்பு திட்டமிடுதல பார்த்தீங்கன்னா ஒரு முன் அணுகுமுறையினுடைய முக்கியத்துவம், அதனுடைய சாத்தியக்கூறுகள்ல நமக்கு எவ்வாறு உள்ளது, அதனை கவனம் செலுத்துவதில் இதனால் நேரம் நமக்கு சேமிக்கப்படுகின்றது. ஒரு ப்ராஸ்பெக்டஸ் இருந்துச்சுன்னா அதனுடைய பற்றி தேவையான அனைத்து தகவல்களையும் நமக்கு வழங்குகின்றது. ஆனா அதனால அந்த ப்ராஸ்பெக்டஸ்ல நமக்கு எல்லாமே தெரிவித்திருப்பாங்க. அதை போன்று நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும். அதே மாதிரி அவனுடைய பேச்சுக்கள், அது சின்ன சின்ன தவறுகள் இதெல்லாம் யதார்த்தமா நமக்கு நிகழலாம். அது என்ன பண்ணணும், விற்பனையாளர் விற்பனை விளக்க காட்சியை மிகவும் திறமையாக அவங்க வழங்குவதற்கு ஒரு வாய்ப்பாக நமக்கு அமைகின்றது. அதே போல அவனுடைய திறம்பட இதை செயல்படுத்துவதற்கு ஒரு விற்பனையாளரின் நம்பிக்கையை அதிகரிக்கின்றது மற்றும் இது நிரூபிக்கின்றது. இதான் ஒரு முக்கியமான ஒரு விற்பனை அழைப்பு திட்டமிடுதல ஒரு நோக்கமாக நமக்கு கருத வேண்டும். அதே போல் அவர்களுடைய பங்கு பார்த்தீங்கன்னா அவருடைய தொழில்முறை விற்பனையாளர் மற்றும் விற்பனையாளரிடையே உள்ள ஒரு நல்லெண்ணத்தை வளர்ப்பதற்கு இது முக்கியமாக உதவுகின்றது.
அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து வாய்ப்பை நெருங்குதல் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒவ்வொரு நேர காலகட்டங்கள் தான் அவனுடைய ப்ராஸ்பெக்ட்ஸ் சொல்லக்கூடியது. இது வந்து அவனுடைய விற்பனையாளர் ஒருவருக்கொருவர் நேரடி தொடர்பு கொள்கின்றனர். ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லக்கூடியது. அதே மாரி அவனுடைய நேருக்கு நேர் தொடர்பு கொள்வதற்கான ஒரு முதல் வாய்ப்பு. அதேபோல் விற்பனையாளர் தனது சிறந்த ஒரு காலடியை எடுத்து வைப்பதற்கு ஒரு அமைகின்றது. இந்த வாய்ப்பை நெருங்குதல் என்பது. அதேபோல அவனுடைய விளைபொருட்கள், அவரது தனது ஆளுமை, தயாரிப்பு தகவல்கள் மூலமாக நமக்கு வந்து ஒரு தோற்றத்தை உருவாக்க அமைகின்றது. ஒரு தொழில் முறை மற்றும் அதனுடைய சூழ்நிலைகளினுடைய கட்டளை, ஒரு விற்பனையாளர்களுடைய எல்லாமே அந்த ஒரு வாய்ப்பை நெருங்குறோம்னா, அதுக்கு எல்லாமே காரணம் இந்த விற்பனையாளர். அவங்கள தான் அவன சேல்ஸ்மேன் சொல்லக்கூடியது. அவங்க வந்து கரெக்ட்டா நமக்கு வந்து இருக்க வேண்டும். அதே மாரி இதனுடைய எல்லா தகவல்களையும் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதே மாரி அவங்களுடைய உண்மையான ஒரு மதிப்பை நமக்கு வந்து விளங்குவதற்கான ஒரு எதிர்பார்ப்பை, ஒரு கவனத்துடன் நமக்கு வந்து இருக்க வேண்டும் என்பது வாய்ப்பை நெருங்குதல் நமக்கு வந்து இருக்க வேண்டும். அதேபோல் விற்பனை விளக்கக்காட்சி எவ்வாறு உருவாக்குதல் சொல்லக்கூடியது. ஏன்னா, அது முக்கியமானது தான். இந்த விற்பனை விளக்கக்காட்சி மூலமாக ஒரு செயல் விளக்கம், அதே மாரி அவங்களுடைய இது எவ்வாறு அதனுடைய பண்புகளை வெளிப்படுத்துவதற்கான ஒரு பயிற்சியாக நமக்கு வந்து கருத வேண்டும். ஒரு தயாரிப்பு மற்றும் அதனுடைய பயன்பாடுகள் நமக்கு வந்து அதனுடைய செயல்திறன்கள், அதனுடைய சேவைகள் அதாவது சர்வீசஸ் சொல்லக்கூடியது. அதே மாரி அவங்களுடைய தரம், அந்த தரத்தை வந்து முன்னிலைப்படுத்துதல். விற்பனையாளராக இருந்தால் ஒரு வாடிக்கையாளர்களை ஈர்க்க முடியும். இது எல்லாமே அந்த ஒருவருடைய விற்பனையாளர்களுடைய திறமைகள் மூலமாகத்தான் ஒரு கஸ்டமர் நமக்கு வந்து ஈர்க்க முடியும். ஏன்னா, இது பூரா நமக்கு வந்து அவங்களுடைய ஒரு விளக்க விளக்கத்தை நமக்கு வந்து தெரிவிக்க வேண்டும். அதான் அவனுடைய விற்பனை விளக்க காட்சின்னு சொல்லக்கூடியது. அத வந்து நமக்கு வந்து உருவாக்க வேண்டும். ஏன்னா, அவனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு? நம்முடைய தயாரிப்பு பொருட்களினுடைய நிலை எப்படி இருக்கு? அதே மாரி அவனுடைய சேவைகள் எப்படி நம்ம வந்து சர்வீசஸ் பண்றோம்? அதே மாரி அவனுடைய குவாலிட்டி, அதனுடைய தரம் எப்படி நமக்கு வந்து இருக்குது? இதெல்லாம் வந்து முன்னிலைப்படுத்தி அவங்களுடைய வாடிக்கையாளருக்கு நாம் தெரிவிக்க வேண்டும். விற்பனையாளருக்கு எடுத்து கூற வேண்டும். அதேபோல் தயாரிப்புனுடைய கையாள நமக்கு வந்து ஒரு அனுமதிக்கப்படுகின்றது. இதே மாரி அவங்களுடைய ப்ராஸ்பெக்ட் சொல்லக்கூடியது அவங்களுடைய தயாரிப்பு உங்களால ஒரு வெற்றிகரமாக சோதிக்க முடிந்தால், அவனுடைய எதிர்பார்ப்பு, ஒரு எதிர்பார்ப்பவர்களினுடைய நம்பிக்கையை நமக்கு வந்து அதிகரிக்கிறதுக்கு இது வாய்ப்பாக நமக்கு வந்து அமைகின்றது. ஏன்னா, இது மூலமா தான் நமக்கு வந்து அதிகமான நம்பிக்கை கிடைச்சுன்னா, கண்டிப்பா என்ன பண்ணுவாங்கன்னா, வாடிக்கையாளர் இத ஒரு வாங்குவதற்கு ஒரு முடிவுக்கு நமக்கு வந்து அவனுடைய வலுப்படுத்தப்படுகிறது. அதேபோல் விற்பனையை மூடுதல்னு சொல்லக்கூடியது. குளோசிங் தி சேல்ஸ்ன்னு சொல்லக்கூடியது. இது எப்ப நமக்கு வந்து அந்த குளோசிங் தி சேல்ஸ் நம்ம வந்து செய்ய போறோம். விற்பனையை மூடுவதற்கு காரணங்கள். அதான் டைமிங் சொல்லக்கூடியது. இதெல்லாம் வந்து கரெக்ட்டா நமக்கு வந்து ஃபாலோ பண்ணணும். அதே மாரி அவங்களுடைய விற்பனையாளர்களுடைய தயாரிப்பை நமக்கு வந்து நிரூபித்து, விற்பனையினுடைய ஆட்சேபனைகளை வந்து கையாளுவதற்கு நமக்கு வந்து உள்ளது. அதே மாரி இறுதியாக பார்த்தீங்கன்னா, விற்பனையாளர் ஒரு சரியான நேரத்தில் விற்பனையை முடிக்க வேண்டும். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நமக்கு வந்து அவனுடைய விற்பனையை கண்டிப்பாக முடிக்க வேண்டும். அதே மாரி அவனுடைய இந்த நேரங்கள், குளோசிங் தி சேல்ஸ் நமக்கு வந்து முடியும் நேரங்களை நமக்கு வந்து ஒரு வாய்ப்பை நமக்கு வந்து வழங்குகின்றது. அதேபோல் அவனுடைய விற்பனை திறன்களுடைய ஒரு உறுதியான ஒரு ஆதாரத்தை நமக்கு வந்து இது பதிவு செய்தல். போதிய தயாரிப்பு, அதே மாரி அவனுடைய மோசமான தோற்றம் மற்றும் தோல்விகள் இதெல்லாம் நமக்கு வந்து இருக்கத்தான் செய்யும். அதே மாரி அவனுடைய விற்பனையினுடைய ஆட்சேபனைகளை நம்ம வந்து எதிர்கொள்வது, எவ்வாறு எதிர்கொள்வது? அதே மாரி அவனுடைய தவறான அணுகுமுறையை அவரது வழியில் நம்ம வந்து வரலாம். இதெல்லாம் வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு விற்பனையாளர் என்பதாக நாம் அதை புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். இந்த விற்பனையை மூடுதல்ல பார்த்தீங்கன்னா, விற்பனையாளர் ஒரு நிறுவனத்துடன் நல்ல உறவை பேணுவது நமக்கு வந்து ஒரு வெற்றி பெறுவதற்கு ஒரு வாய்ப்பாக நமக்கு வந்து சரியான ஒரு முடிவை நமக்கு வந்து கொண்டு செல்வதற்கு அந்த குளோசிங் தி சேல்ஸ் இது வந்து அமைகின்றது. அதே மாரி இந்த விற்பனையை மூடுவதற்கு ஒரு பல வழிமுறைகள் நமக்கு வந்து இருக்கலாம். அதுல பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக பார்த்தீங்கன்னா, என்னென்ன எடுத்துக்கொள்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வாங்குவதற்கு ஒரு ஊக்கத்தொகை கொடுப்பதற்கு நமக்கு வந்து அமைய வேண்டும். எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தள்ளுபடின்னு சொல்லக்கூடியது. அதே மாரி அவங்களோட ஒரு சிறிய பரிசு. இதெல்லாம் நமக்கு வந்து அவங்களுடைய ஈஸியா நமக்கு வந்து வாடிக்கையாளருக்கு நமக்கு வந்து அறிவிப்புகள் தெரிவிக்க வேண்டும். இதன் மூலம் அவங்களுடைய பயன்பெறும் அவங்களுடைய மக்களினுடைய என்னென்ன வெற்றி கதைகள் நமக்கு வந்து இருக்கு. இதெல்லாம் வந்து அவங்களுக்கு அவங்களுடைய வாடிக்கையாளருக்கு நாம் எடுத்து சொல்ல வேண்டும். இதன் மூலமாக என்னென்ன பயன்பாடுகள் இருக்கின்றது. இது எல்லாமே அந்த வாடிக்கையாளருக்கு, விற்பனையாளருக்கு நாம் அதை
ஒரு கதை மூலமாக நமக்கு வந்து தெரிவிக்க வேண்டும். அதே மாதிரி அவனுடைய இழப்பு பயத்தை அவன் உருவாக்குதல் வேண்டும். ஒரு தொடர்புடைய ஒரு சிறிய விவரங்களை வலியுறுத்தல் வேண்டும். 100% நமக்கு வந்து உறுதியாக இருக்க முடியாது. ஆனா ஒரு ஒரு அச்சத்தோட நமக்கு வந்து அதனுடைய முடிவை நமக்கு வந்து அடைகிறார். அதே மாதிரி சில நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா அவனுடைய விற்பனை செயல்முறை முழுவதும் ஒரு சீரான ஒரு ஓட்டத்திற்கு பின்பாக நமக்கு வந்து அது முடிவடையாது. அடுத்து நமக்கு வந்து யூனிட்ல பாத்தீங்கன்னா விற்பனை விளக்க காட்சி மற்றும் செயல் விளக்கம் சொல்லக்கூடியது. அதுல என்னென்ன நோக்கங்கள் இருக்கு, அதனுடைய கட்டமைப்பு ஸ்ட்ரக்சர்னு சொல்லக்கூடியது. அதுல நோக்கங்கள் இருக்கு, அறிமுகம், அதே மாதிரி விற்பனை விளக்க காட்சி மற்றும் அவனுடைய விற்பனை செயல் விளக்கங்களுடைய பொருள், விற்பனை விளக்க காட்சி மற்றும் அவனுடைய செயல் விளக்கங்களுடைய இன்றியமையாமைகள், அவனுடைய விற்பனை விளக்க காட்சியினுடைய செயல் விளக்கங்களுடைய கருவிகள் மற்றும் நுட்பங்கள், அதே மாதிரி அவனுடைய செயல் விளக்கங்களுடைய ஈடுபாடுகள் மற்றும் படிகள், இதனுடைய விற்பனை விளக்க காட்சியினுடைய செயல் விளக்கத்தின் வகைகள் என்னென்ன இருக்கின்றது, வாய்ப்பு வகைகள் மற்றும் மூலோபாய வகைகள் மற்றும் அவனுடைய விற்பனை விளக்க காட்சியினுடைய யுக்திகள் என்னென்ன இருக்கின்றது என்பதை பற்றி நாம் இந்த யூனிட்ல நம்ம வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவனுடைய நோக்கங்கள், அதாவது அப்ஜெக்டிவ்ஸ் சொல்லக்கூடியது, அதனுடைய குறிக்கோள்கள் சொல்லக்கூடியது. இந்த விற்பனை விளக்க காட்சியில பார்த்தீங்கன்னா அவனுடைய விளக்கத்தினுடைய பொருளை நமக்கு வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி விற்பனை விளக்க காட்சி மற்றும் அவனுடைய செயல் விளக்கத்தினுடைய இன்றியமையாமை என்னென்ன இருக்கின்றது, அதே மாதிரி அவனுடைய செயல் விளக்கங்களினுடைய கருவிகள் மற்றும் அவனுடைய நுட்பங்களை நமக்கு வந்து கோடிட்டு நமக்கு வந்து பார்க்க போகின்றோம். அதே மாதிரி அவனுடைய செயல் விளக்கத்தினுடைய படிநிலைகளை நாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல் பல்வேறு வகையான விற்பனை விளக்க காட்சி மற்றும் அவனுடைய செயல் விளக்கம் ஆகியவற்றை நாம் வேறுபடுத்தல் வேண்டும். இதான் வந்து அவனுடைய நோக்கங்கள், முக்கியமான அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதனுடைய அறிமுகத்தை பார்த்தோம்னா விற்பனை விளக்க காட்சி மற்றும் அவனுடைய செயல் விளக்கம் இது ஒரு முக்கியமாக ஒரு அம்சமாக நமக்கு வந்து கருத இருக்கின்றோம். ஒரு முறை அவனுடைய விற்பனையாளர் தனது வாய்ப்புகளை அடையாளம் கண்டு அதே மாதிரி அவனுடைய விற்பனை அழைப்பை திட்டமிட்டு அதே மாதிரி தேவையான அனைத்தையும் வந்து செய்ய வேண்டும். அதான் அவனுடைய அறிமுக விளக்கங்களை நமக்கு வந்து கொடுக்கின்றது. அதே போல் எதிர்பார்ப்பை அவனுடைய அணுகுவதற்கான ஒரு தயாரிப்பு, அடுத்து ஒரு முக்கியமான பணியை நமக்கு வந்து நிரூபித்து வழங்குவதாகும். ஒரு நிறுவனத்தினுடைய தயாரிப்பு எவ்வாறு இருக்கின்றது, அதே போல் அவனுடைய அந்த தயாரிப்பு மூலமாக என்னென்ன குணாதிசயங்கள் இருக்கின்றது, அதே மாதிரி அவனுடைய பண்புகளை பற்றி நமக்கு வந்து முன்னிலைப்படுத்துவதற்கான ஒரு பயிற்சியாக இது வந்து அமைகின்றது. இந்த விற்பனை விளக்க காட்சிகள் பார்த்தீங்கன்னா அதனுடைய செயல் விளக்கத்தின் அவனுடைய பொருள்கள் என்னென்ன இருக்கு, அதுல ஒரு தயாரிப்பு அல்லது அவனுடைய சேவையை பற்றி அவனுடைய தகவல்களை வழங்குவது மூலமாக ஒரு பேச்சு என்று நமக்கு வந்து வரையறுக்கப்படுகின்றது. அந்த விற்பனையாளர் பார்த்தீங்கன்னா அவனுடைய விற்பதற்கு எவ்வாறு முயற்சிக்கிறார், அல்லது மக்களை, அதாவது வாடிக்கையாளர்களை ஒரு பொருளை வாங்குவதற்கு எவ்வாறு தூண்டுதல் படுத்துகிறார், அதான் அவனுடைய முக்கியமான ஒரு நோக்கமாக நமக்கு வந்து அந்த வாடிக்கையாளர் வந்து கொண்டு உள்ளார்கள். அதே போல் ஒரு விற்பனையாளர் அவரது விற்பனை அவனுடைய வாழ்க்கையில் நமக்கு வந்து வெற்றி அவரது விளக்க காட்சிகள் மூலமாகத்தான் அவருடைய கலையில் அவரதனுடைய நிபுணத்துவத்தால் வந்து வழிநடத்தப்படுகின்றது. இதான் அவனுடைய முக்கியமான ஒரு விற்பனை விளக்க காட்சி மற்றும் அவனுடைய செயல் விளக்கத்தின் பொருள் என்று நாம் கூற வேண்டும். இதுல பார்த்தீங்கன்னா அவனுடைய முன்மொழிவினுடைய இணக்கமான வாய்மொழி மற்றும் காட்சி விளக்கம் இது பயனுள்ள ஒரு விளக்க காட்சியாக நமக்கு வந்து அமைகின்றது. டெஃபினெட்லி நமக்கு சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா ஒரு போட்டியாளர்களை விட அவருக்கு போட்டி நன்மையை வழங்குகிறது. அதாவது இருவழி தகவல் தொடர்புன்னு சொல்லுவாங்க. அதுல பார்த்தீங்கன்னா விற்பனையாளர் மற்றும் ப்ராஸ்பெக்ட்ஸ் இடையே அவனுடைய மற்றும் அவனுடைய பண்புகளுக்கு நமக்கு வந்து இடையில வந்து எவ்வாறு ஒரு பொருத்தத்தை உருவாக்குதல், அதே மாதிரி அவனுடைய தயாரிப்பு மற்றும் அவனுடைய ப்ராஸ்பெக்ட்ஸினுடைய தேவையினுடைய பண்புகள், அதே மாதிரி அவனுடைய சந்தேகங்கள் மற்றும் அவனுடைய ஆட்சேபனைகளை தீர்க்க இது உதவுகின்றது. இதெல்லாம் வந்து செயல் விளக்க முறை காட்சி மூலமாகத்தான் நம்ம வந்து மற்றும் செயல் விளக்கத்தின் மூலமாகத்தான் நமக்கு வந்து அவங்களுக்கு வாடிக்கையாளருக்கு நாம் விற்பனையாளருக்கு நாம் நமக்கு தெரியப்படுத்த முடிவதற்கு ஒரு வாய்ப்பாக நமக்கு வந்து அமைகின்றது. இதான் ஒரு முக்கியமான ஒரு இருவழி தகவல் தொடர்பு சொல்லக்கூடியது.
அதே மாதிரி அவனுடைய வரலாற்று ரீதியாக நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, அவனுடைய விளக்க காட்சிகளுடைய ஒரு விற்பனையாளருக்கு ஒருவருக்கொருவர் நமக்கு எந்தெந்த அடிப்படையில் நமக்கு வழங்கப்பட்டுள்ளன. ஏன்னா இதுல பார்த்தீங்கன்னா முக்கியமானது அவனுடைய சிற்றேடுகள்னு சொல்லக்கூடியது, அதே மாதிரி விளக்கப்படங்கள், ஸ்லைடுகள், அதே மாதிரி திரைப்பட கிளிப்புகள் போன்ற பாரம்பரிய கருவிகள், அதே மாதிரி தொழில்நுட்பம் மேலும் இது விரிவடைந்து செல்கின்றது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒவ்வொரு விளக்கப்படங்கள் மூலமாக அந்த வாடிக்கையாளருக்கு நமக்கு தெரியப்படுத்த வேண்டும். இல்லைன்னா அவனுடைய திரைப்பட கிளிப்புகள் மூலமாகவும், பாரம்பரிய கருவிகள் மூலமாகவும், அதே இதுபோல் இருந்தால் கண்டிப்பாக அவனுடைய தொழில்நுட்பம் என்பது மென்மேலும் விரிவடைந்து செல்வதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த விற்பனை விளக்கக்காட்சி மாதிரி வீடியோ கேமரா பார்த்தீங்கன்னா, அது இது முக்கியமான ஒரு கருவியாக நமக்கு அமைகின்றது. இதெல்லாம் பாரம்பரியமாக உள்ள வழிமுறைகள் நம்ம சொல்லக்கூடியது. அதே மாதிரி அவனுடைய ஒவ்வொரு மேல்நிலை ப்ரொஜெக்டர்கள் சொல்லக்கூடியது, அதே மாதிரி தொலைபேசி விளக்க காட்சிகள், வீடியோ மாநாட்டு விளக்க காட்சிகள், அதே மாதிரி அவனுடைய மின்னஞ்சல்கள், இணைய மொழியாக நமக்கு இது எல்லாமே வழங்கப்படுகின்றது. இது இப்ப தொழில்நுட்பம் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே ஒரு தொழில் ரீதியாக விளக்க காட்சிகள் மூலமாக, அதனுடைய கருவிகள் மூலமாக என்னென்ன தொழில்நுட்பங்கள் நமக்கு இது உதவுகின்றது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே இணைய வழி மூலமாக நமக்கு இதை ஈஸியாக அவனுடைய வாடிக்கையாளருக்கு கொண்டு செல்வதற்கு இது அமைகின்றது. இணைய வழி இல்லாம இப்போது எந்த ஒரு நிகழ்வுகளும் நமக்கு ஒரு விற்பனை நமக்கு செய்ய முடிவதற்கு நமக்கு வாய்ப்பாக அமையாது. கண்டிப்பாக இது எல்லாமே நமக்கு அவசியமாக கருதப்படுகின்றது. ஏன்னா வீடியோ கேமராக்கெல்லாம் சரி, அதே மாதிரி ஒரு ப்ரொஜெக்டர் மூலமாக நமக்கு தகவலை தெரிவிப்பதற்கும், அதே மாதிரி அவனுடைய விளக்க காட்சிகள் மூலமாக அவனுடைய வீடியோடைய நமக்கு மாநாட்டு விளக்க காட்சிகள் மூலமாகவும், ஒரு மின்னஞ்சல் மூலமாக நமக்கு இமெயில் மூலமாக ஈஸியாக நமக்கு அவங்களுக்கு போய் ரீச் ஆகும். இது எல்லாமே நமக்கு என்ன பண்ணாங்க, அவனுடைய வாடிக்கையாளர்கள் ஒரு வரலாற்று ரீதியாக இதனுடைய விற்பனை விளக்க காட்சிகள் நமக்கு ஒரு சிறந்து விளங்குகின்றது. இந்த விற்பனை விளக்க காட்சி மற்றும் செயல் விளக்கத்தினுடைய படிகள் என்னென்ன இருப்பது என்பதை ஒவ்வொன்றாக நாம் பார்க்கவிருக்கின்றோம். முதலாவதாக கவனத்தை ஈர்த்தல். கண்டிப்பாக இது அவங்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்கு என்னென்ன யுக்திகள் இருக்கின்றது, என்னென்ன படிகள் இருக்கின்றது, இது எல்லாமே நாம் கண்டிப்பாக விற்பனையாளர்கள் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இது ஏன்னா இதை வச்சுதான் அவனுடைய எதிர்காலத்தினுடைய மனதையும் எண்ணங்களையும் படித்து அவங்க வழங்குவதற்கு இது உள்ளடக்கியதாக நமக்கு அமைகின்றது. அதே மாதிரி ஒரு பொருத்தமான தயாரிப்புடன் நன்கு வடிவமைப்பதற்கான அவருடைய எதிர்பார்ப்புகளுடைய கவனத்தை நமக்கு ஈர்க்க முடியும். இது எல்லாமே ஒரு விற்பனை விளக்க காட்சி மற்றும் அவனுடைய செயல் விளக்கத்தினுடைய ஈடுபாடுகள் மற்றும் படிகள் சொல்லக்கூடியது. அதே மாதிரி அலங்கரிக்கப்பட்ட சில்லறை விற்பனை நிலையம், அதே மாதிரி அவனுடைய சரியான வெளிச்சம், கவர்ச்சிகரமான காட்சிகள், நறுமணம், அலங்காரம், இது எல்லாமே நமக்கு ஒரு விற்பனை விளக்க காட்சி முறைகளுக்கு நமக்கு ஒரு செயல் விளக்கத்தினுடைய படிகளாக நமக்கு அமைகின்றது. ஏன்னா நம்ம ஒரு ஹாலுக்கு போயிருக்கோம், விற்பனை காட்சியகத்துக்கு போயிருக்கோம் அப்படின்னா, அந்த விற்பனை காட்சியகத்துக்கு நம்ம போனாலே அதனுடைய வெளிச்சம், அதனுடைய ஒளி, அதே மாதிரி அவனுடைய விற்பனை நிலையம், அதனுடைய சில்லறை விற்பனை நிலையம் எவ்வாறு அமைகின்றது, அதே மாதிரி ஒரு கவர்ச்சிகரமான ஒரு காட்சிகள், படக்காட்சிகள் நமக்கு இருக்கக்கூடியது, அதே மாதிரி அவனுடைய நறுமணம் மற்றும் அலங்காரங்கள் எவ்வாறு உள்ளது என்பதை கண்டிப்பாக வாடிக்கையாளர்கள் நம்ம அதை புரிந்து கொள்வார்கள். அதே மாதிரி ஒரு கவர்ச்சிகரமான ஒரு தயாரிப்பு காட்சி, இதனால என்ன ஆகுனா அவனுடைய பிராஸ்பரேஷனுடைய 5 புலன்களையும் நமக்கு ஈர்க்கின்றது. இது எல்லாமே முக்கியமாக கருதுகின்றது. பார்த்தீங்கன்னா அவனுடைய பார்வை, வாசனை, ஒலி, சுவை மற்றும் அவனுடைய தொடுதல், இது எல்லாமே கண்டிப்பாக இதன் மூலமாக அவனுடைய விற்பனை விளக்க காட்சி மற்றும் அவனுடைய செயல் விளக்கத்தின் மூலமாக அவனுடைய படிகளாக நமக்கு அமைகின்றது. இதான் முக்கியமான ஒரு 5 புலன்களையும் நமக்கு இருக்கக்கூடியது முக்கியமாக கருதப்படுகின்றது. உள்ள நமக்கு இது ஒரு கவனத்தை ஈர்த்தல், அது வாடிக்கையாளர்களுடைய கவனம் ஈர்க்கப்படுகின்றது. இரண்டாவதாக பார்க்குமேனால் விற்பனையாளர் அவர் பற்றி அவனுடைய விரிவான அறிவை நமக்கு கொண்டிருக்க வேண்டும். ஏன்னா அவங்களுக்கு ஒரு இன்டெலிஜென்ட் அங்க இருந்தா தான் அவனுடைய கஸ்டமர்கிட்ட வரவங்ககிட்ட நம்ம எப்படி பேசணும், அவனுடைய நடைமுறைகள் எப்படி இருக்கு, அவனுடைய பண்புகளை நம்ம தெரியப்படுத்த வேண்டும். தயாரிப்பு மற்றும் நிறுவனம் பாத்தீங்கன்னா அவனுடைய நிறுவனத்தினுடைய தனித்துவமான அம்சங்களை அவர் முன்னிலைப்படுத்த வேண்டும். ஏன்னா இது எல்லாமே அவனுடைய ஒரு நல்ல ஒரு அறிவை கொண்டிருந்தால்தான் அந்த விற்பனையாளர் என்பவர் அந்த நிறுவனத்தினுடைய தயாரிப்புகள் எவ்வாறு உள்ளது,
அந்த தயாரிப்பினுடைய தனித்துவமான ஒரு அம்சங்கள், அந்த பண்புகள் என்னென்ன இருக்கின்றது என்பதை அந்த வாடிக்கையாளருக்கு நம்ம கண்டிப்பாக முன்னிலைப்படுத்த வேண்டும். அந்த வாடிக்கையாளர்களுடைய நலன் கருதி அந்த நிறுவனத்தினுடைய பல்வேறு திட்டங்களை நமக்கு தெரியப்படுத்த வேண்டும். அதே போல் அவனுடைய விற்பனையாளர் மேலும் எவ்வாறு வழங்குகிறார்கள், அதன் மூலம் அவனுடைய இந்த எதிர்பார்ப்பு மூலமாக அவங்களுடைய ஆர்வத்தை நமக்கு உருவாக்குவதற்கு இதை நமக்கு தூண்டப்படுகின்றது. அதே மாதிரி என்னென்ன அம்சங்கள் இருக்கின்றது, அவருடைய தயாரிப்பு நிறுவனம் நன்மைகள் என்ன, இது எல்லாமே ஒவ்வொரு அடிப்படையிலும் தயாரிப்பு பற்றிய ஒரு விரிவான ஒரு அறிவு என்பது அந்த விற்பனையாளர்களுக்கு கண்டிப்பாக இருத்தல் வேண்டும். அப்படி இருக்கப்பட்டால் அவங்களுடைய ஆர்வத்தை நமக்கு உருவாக்குவதற்கு, அதை மென்மேலும் கொண்டு செல்வதற்கு இது அமைகின்றது. அதே போல் ஆர்வத்தை தூண்டுதல். இந்த இந்த கட்டத்துல பாத்தீங்கன்னா அவனுடைய விற்பனையாளரை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கு இது ஒரு தூண்டுகோலாக நமக்கு அமைகின்றது. அதே மாதிரி அவனுடைய ஆர்வத்தை அவனுடைய உணர்ச்சி ரீதியான ஒரு திருப்தியை நமக்கு வழங்குவதன் மூலமாக இதை ஆசையை நமக்கு மாற்றுகிறது. ஏன்னா அந்த பொருளினுடைய ஈர்ப்புகள் சொல்லக்கூடியது. அப்பதான் நம்ம வாடிக்கையாளருக்கு தேவையான விருப்பங்கள் என்னென்ன இருக்கின்றது, அவங்களுடைய எண்ணங்கள் என்னென்ன இருக்கின்றது என்பதை இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போல அவனுடைய தயாரிப்பு அவரது தேவைகளை நமக்கு பூர்த்தி செய்யும் அடிப்படையில் நமக்கு இருக்க வேண்டும். இந்த நிலையில் இருந்தால்தான் ஒரு விற்பனையாளர் அவங்களுடைய மனதில் நமக்கு ஒரு செல்வாக்கு செலுத்துதல் மற்றும் அவனுடைய தயாரிப்பு மற்றும் அவனுடைய பிராண்ட் மீதான ஒரு நம்பிக்கையை நமக்கு உருவாக்க முடியும். ஏன்னா எந்த ஒரு அவங்களுடைய நிறுவனமா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பிராண்ட் நேம் இருக்கும். அதை நமக்கு பார்த்தாலே என்ன பண்ணுவாங்க, வாடிக்கையாளர் நம்ம தெரிஞ்சுக்கிடுவாங்க. ஒவ்வொரு நிறுவனத்தினுடைய பிராண்ட் நேம் வச்சுதான் அதனுடைய குவாலிட்டி எப்படி இருக்கு, அதனுடைய தரம் அதை முன்னிலைப்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பாக நமக்கு கருதப்படுகின்றது. அதே மாதிரி அவங்களுடைய அந்தந்த பிராண்டுகளுடைய தயாரிப்புகள் மீதான ஒரு அதிருப்தியிலிருந்து நமக்கு நம்பிக்கையை நமக்கு இழ முடியும், மீண்டெழ முடியும். ஏன்னா அந்த பிராண்ட் நேம் கேட்டாலே அவங்களுடைய கஸ்டமர்ஸ் இது நல்ல ஒரு குவாலிட்டியான பொருட்கள் தான், அது நல்ல முறையாக நமக்கு பயன்படுத்த முடியும், அதனுடைய அம்சங்கள் என்ன இருக்கின்றது, அதனுடைய நன்மை தீமைகள் எல்லாமே இதை அதனுடைய பிராண்ட் நேம் பார்த்தாலே அவங்களுடைய கஸ்டமர்ஸ் தெரியும். இது எல்லாமே எடுத்து சொல்வதற்கு யாருன்னா விற்பனையாளருக்கே நாம். அந்த விற்பனையாளர் என்பவர் கண்டிப்பாக இது பூராமே நமக்கு இது பூராமே நமக்கு எடுத்து நமக்கு தெரிவித்தல் வேண்டும். அதே போல் விற்பனை விளக்க காட்சிகள் மற்றும் அவனுடைய செயல் விளக்க வகைகள் என்னென்ன இருக்கின்றது பார்க்கிறோம். முதலாவது பார்த்தோம்னா அவனுடைய விற்பனை விளக்க காட்சிகள் மற்றும் விளக்கங்களுடைய வாய்மொழியாகவும் எழுத முடியும். அதே போல் அவனுடைய வாய்வழி விளக்க காட்சிகள் இதுல நிறைய நமக்கு பயன்படுத்தப்படுகின்றன. ஒரு குறைந்த விலை தயாரிப்புகள் மற்றும் அவனுடைய பெரும்பாலான நேரங்களில் அவை எழுதப்பட்ட விளக்க காட்சிக்கு இது துணை புரிகின்றன. ஒவ்வொரு விளக்க காட்சியும் பார்த்தீங்கன்னா அவனுடைய வணிகம் முதல் நுகர்வோர் வரை சொல்லுவாங்க, அதாவது பிசினஸ் டு கன்சியூமர் சொல்லக்கூடியது. அதான் அவனுடைய ஒவ்வொரு விளக்க காட்சிகளும் ஒரு வணிகம் முதல் ஒரு நுகர்வோர் வரை அதனுடைய விற்பனை மற்றும் விளக்கத்துல ஒரு அதிகம் இதை பயன்படுத்தப்படுகின்றன. அதாவது P2C அப்படின்னு சொல்லுவாங்க, பிசினஸ் டு கன்சியூமர் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது கண்டிப்பாக ஒரு உறுதுணையாக நமக்கு அமைகின்றது. அதே போல் ஒரு பதிவு செய்யப்பட்ட விளக்க காட்சிகள், அவங்களுடைய நிறுவனங்களால் நமக்கு தயாரிக்கப்பட்ட விளக்க காட்சிகள் எவ்வாறு பின்பற்றப்படுகின்றன என்பதை பற்றி நாம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள அவங்களுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளாக நமக்கு பார்க்கவிருக்கின்றோம். ஃபர்ஸ்ட் முதலாவது பார்த்தீங்கன்னா பதிவு செய்யப்பட்ட விளக்க காட்சிகள் அவை அவனுடைய நிறுவனத்தினுடைய அனுபவம் வாய்ந்த ஒரு நபர்களாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. அதே மாதிரி அவங்களுடைய அச்சிடப்பட்ட மற்றும் ஆடியோ விசுவல், அவனுடைய பொருட்களுடைய வடிவம் மற்றும் புதிய விற்பனையாளர்களால் நமக்கு பயன்படுத்தப்படுகிறது. இது எல்லாமே ஒரு அச்சிடப்பட்ட நிகழ்வாக இருக்கலாம், ஒரு ஆடியோ விசுவல்கள் மூலமாக தெரியப்படுத்தினால் மட்டுமே அந்த வாடிக்கையாளருக்கு இதை எளிதாக புரிந்து கொள்ள முடியும். ஆரம்பத்தில் பார்த்தோன்னா அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை நமக்கு கொடுப்பதற்கு இது உதவுகின்றது. பல தயாரிப்பு விற்பனை மற்றும் அதே வாடிக்கையாளர் விற்பனை சூழ்நிலைகள் அத்தகைய விளக்க காட்சிகள் மூலமாக கண்டிப்பாக பின்வருமாறு நமக்கு தெரியப்படுத்த வேண்டும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாய்ப்புகளுக்கு அதிகம் ஆர்வம் இல்லை மற்றும் அவர்களுடைய இருவழியை ஊக்குவிப்பதில்லை. இது மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களை எப்படி நமக்கு இதை கொண்டு வர முடியும்? அதே மாதிரி அவங்களுடைய அறிவிப்பு, அதே மாதிரி அவங்களுடைய விளக்க காட்சி
ஒரே மாதிரியாக இருக்கும்போது அவங்களுடைய பயனுள்ளதாக நமக்கு வந்து இருக்கக்கூடியதாக அமைகின்றது. இந்த விளக்கக்காட்சி மூலமாக பலமுறை மீண்டும் மீண்டும் அவங்களுடைய செய்யப்பட வேண்டும். எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா, ஒரு சில்லறை விற்பனையாளருக்கு விற்பனை விளக்கக்காட்சி எப்போதும் படிக்காமல் அவங்க வந்து இருக்கலாம். ஆனா வந்து அவனுடைய ஒரு சிறிய உள்நோக்கத்துடன் நமக்கு வந்து இருக்கின்றது. ஒரு சிறிய விளக்கமாக இருக்க வேண்டும் என்பதை இந்த விளக்கக்காட்சி மூலமாக நமக்கு வந்து தெரியப்படுத்த வேண்டும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒழுங்கமைக்கப்பட்ட விளக்கக்காட்சின்னு சொல்லக்கூடியது. அந்த ஒழுங்கமைக்கப்பட்ட விளக்கக்காட்சிகளுடைய விற்பனையாளருக்கு என்னென்ன நமக்கு வந்து தேவைப்படுகின்றது. அதேபோல் அவங்களுடைய நிறுவனத்தினுடைய வழிகாட்டுதலுக்கு நமக்கு வந்து ஏற்ப அந்த விளக்கக்காட்சியை மாற்றி அமைக்க ஒரு நெகிழ்வுத்தன்மையாக நமக்கு வந்து அமைகின்றது. ஏன்னா, இது மூலமா தான் அவனுடைய விளக்கக்காட்சி மூலமா தான் அந்த விற்பனையாளர்கள் நம்ம அந்த விற்பனையாளர்கள் வாடிக்கையாளருக்கு நமக்கு வந்து தெரியப்படுத்த முடிகின்றது. அதே மாதிரி இருவழி பங்கேற்பை நமக்கு வந்து இதை வந்து ஊக்குவிக்கின்றது. அவன் ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவனுடைய அனுபவம் ரீதியாக அவங்களுடைய அடிப்படையில் நம்ம வந்து அவற்றை உருவாக்க முடியும். அதேபோல் அந்த விற்பனையாளரை பற்றி நாம் புரிந்து கொள்ள முடியும். இது எல்லாமே ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட விளக்க காட்சிகள்னு சொல்லக்கூடியது. அதேபோல் வடிவமைக்கப்பட்ட விளக்க காட்சிகள். விளக்க காட்சிகள் பார்த்தீங்கன்னா என்னென்ன தேவைகளுக்கு ஏற்ப நமக்கு வந்து வடிவமைக்கப்பட்டுள்ளன. முதலாவதாக பார்த்தீங்கன்னா அவனுடைய மொத்த விற்பனையாளர்கள் ஹோல்சேலர்ஸ் சொல்லக்கூடியது. அதே மாதிரி சில்லறை விற்பனையாளர்கள் ரீட்டைலர்ஸ் சொல்லக்கூடியது. அதே மாதிரி பிற வணிக வாடிக்கையாளர்கள் கூடிய இருக்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் யார் இருக்காங்க. இது எல்லாமே பிசினஸ் டு பிசினஸ் சொல்லக்கூடியது, P2B அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த விற்பனையில தான் கண்டிப்பாக இதை பின்பற்றுகிறார்கள். அத்தகைய விளக்க காட்சிகள் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்கின்றது என்பதை பற்றி நாம் இதை பின்வருமாறு பயன்படுத்த வேண்டும். அதுல முதலாவதாக ஒரு நிறுவனத்தின் பிம்பத்தை எவ்வாறு சித்தரிப்பது என்பதை புரிந்து கொண்ட ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு விற்பனையாளர் மற்றும் அரசாட்சி கலைன்னு சொல்லக்கூடியது. ஏன்னா இது மூலமா தான் நமக்கு வந்து அவங்கள தெரிந்து கொள்வதற்கு ஒரு அறிமுகமாக நமக்கு வந்து இருக்கு. ஏன்னா அவங்களுடைய சேல்ஸ்மேன் அவங்களுடைய அனுபவம் வாய்ந்த ஒரு திறமைகள் கண்டிப்பாக இருக்கின்றது. அதே மாதிரி அவங்களுடைய வாய்ப்பு வகைகள் மற்றும் அவங்களுடைய மூலோபாய வகைகள் சொல்லக்கூடியது. இதுல தனிப்பட்ட விற்பனை என்பது ஒரு விளம்பரம். ஏனென்றால் இது 2 வழிமுறைகளை உள்ளடக்கியது. ஒன்று அதனுடைய அறிவிப்பு. அந்த அறிவிப்புல பார்த்தீங்கன்னா ஒரு விற்பனையாளர் தனது மனநிலையை புரிந்து கொள்ளும் திறனை கொண்டிருக்க வேண்டும். அதேபோல் அதற்கேற்ப அவங்களுடைய தயாரிப்பை எதிர்பார்த்து விற்க வேண்டும். ஏன்னா இது எல்லாமே ஒரு முக்கியமான ஒரு வாய்ப்பு வகைகளாக நமக்கு வந்து கருத வேண்டும். ஏன்னா இது ஒரு அனைவருக்கும் ஒரே விற்பனையை யுக்தியை நமக்கு வந்து அவரால் பயன்படுத்த முடியாது. ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியை நமக்கு வந்து பயன்படுத்த முடியாது. பல்வேறு வகையான வாடிக்கையாளர் இருப்பாங்க. அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய செயல்முறைகள், அவங்களுடைய செயல்பாடுகள், அவங்களுடைய எண்ணங்கள், அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் இது எல்லாத்தையும் நம்ம வந்து தெரியப்படுத்த வேண்டும். அதே மாதிரி அவங்களுடைய வாய்ப்புகள், அவருடைய வாடிக்கையாளர்களுடைய வெவ்வேறு வகையை நமக்கு வந்து பொறுத்து அமைகின்றது. அப்ப அவர்களுக்கு தகுந்த மாதிரி வெவ்வேறு யுக்திகளை நமக்கு வந்து பயன்படுத்த வேண்டும். அந்த பயன்படுத்தப்பட்ட அவங்களுடைய சில யுக்திகளை பார்த்தீங்கன்னா அவருடைய சந்தேக எதிர்பார்ப்புன்னு சொல்லக்கூடியது, சைலண்ட் ப்ராஸ்பெக்ட் சொல்லக்கூடியது, கருத்து எதிர்பார்ப்பு, காலதாமத எதிர்பார்ப்பு, முறையான எதிர்பார்ப்பு, கோழைத்தனமான மற்றும் எச்சரிக்கையான எதிர்பார்ப்பு, அது மாதிரி பேச்சுத்திறன் எதிர்பார்ப்பு. இது எல்லாமே ஒரு பயன்படுத்தப்பட்ட ஒரு யுக்திகளாக நமக்கு வந்து பயன்படுத்த வேண்டும். அதான் அவங்களுடைய வாய்ப்பு வகைன்னு சொல்லக்கூடியது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சந்தேக எதிர்பார்ப்புன்னு சொல்லக்கூடியது. இந்த வகை வாய்ப்புகளை பார்த்தீங்கன்னா எளிதில் வந்து நம்ம வந்து நம்ப முடியாது. யாருமே நம்ம வந்து ஈஸியாக நம்ம வந்து நம்புறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. அதே மாதிரி அவர்களுடைய தயக்கங்கள், அதே மாதிரி சந்தேகங்கள் இதெல்லாம் நிறைய நமக்கு வந்து இருக்கும் வாடிக்கையாளருக்கு. அதை எவ்வாறு நமக்கு வந்து எடுத்து கூற வேண்டும். அத்தகைய வாய்ப்புகளுக்கு விரிவாக நமக்கு வந்து எடுத்துக்கூடக்கூடிய என்னென்ன செயல்பாடுகள் இருக்கின்றது. அவர்களுடைய தவறுகள், அவருடைய தவறு கண்டுபிடிப்புகள் இதெல்லாம் வந்து நிறைய நமக்கு வந்து இருக்கும். அந்த விற்பனையாளர்கள் அந்த சந்தேகங்களை அவங்களுக்கு வந்து தீர்த்து வைக்க வேண்டும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா சைலண்ட் ப்ராஸ்பெக்ட் சொல்லக்கூடியது. இதுல ஒரு அமைதியான ஒரு வகையா நமக்கு வந்து இது அமைகின்றது. இது அதிக கேள்விகளை வந்து கேட்க வேண்டும். இதனால வந்து அவங்களுடைய விற்பனையாளர் அவர்களுடைய தேவைகள்,
அவங்களுடைய ஆர்வங்கள், அவங்களுடைய சிக்கல்களை புரிந்து கொண்டு தயாரிப்பை வழங்குவதற்கு இது இந்த சைலண்ட் டிரான்ஸ்பரன்சி இது அமைகின்றது. மூன்றாவதாக கருத்து எதிர்பார்ப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏன்னா இது முக்கியமாக நமக்கு இந்த கருத்துக்களை நமக்கு எவ்வாறு தெரியப்படுத்த வேண்டும், அந்த கருத்துக்களை எவ்வாறு வாடிக்கையாளருக்கு சொல்ல வேண்டும், அந்த விற்பனையாளருக்கு நாம அவனுடைய எந்தெந்த வாய்ப்புகளை நமக்கு கவனமாக கையாள வேண்டும், இது கண்டிப்பா நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். அதே மாதிரி அவர்களுக்கு தேவையான என்னென்ன சொல்ல போறோம், அவங்களுடைய கவனங்கள் என்னென்ன இருக்கு, இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம அவங்களுடைய கருத்துக்களோடு நம்ம உடன்பட வேண்டும். முக்கியமானது பார்த்தோம்னா அவனுடைய காலதாமத எதிர்பார்ப்புன்னு சொல்லுவாங்க. இது ஒரு சில வாய்ப்புகளை நமக்கு வாங்குவதை நமக்கு ஒத்தி வைக்கும் பழக்கத்தில் நமக்கு உள்ளது. அதே மாதிரி அவருடைய தீர்மானித்தல், முக்கியமாக பார்த்தோம்னா தீர்மானித்தல் சொல்லக்கூடியது. அவர்களுடைய வாங்கும் சக்தி, அதே மாதிரி அவனுடைய பெரும் அவனுடைய நன்மைகள் குறித்து கண்டிப்பாக அவர்களுக்கு தெரிவிக்கப்பட வேண்டும். அவனுடைய தயாரிப்பு, அவருடைய அதிகாரம் மற்றும் அவனுடைய கொள்முதல் முடிவு குறித்து அவர்களுக்கு கண்டிப்பாக உறுதி அளிக்கப்பட வேண்டும். இது எல்லாமே ஒரு காலதாமத எதிர்பார்ப்புன்னு சொல்லக்கூடியது. இதுல முக்கியமானது முறையான எதிர்பார்ப்புன்னு சொல்லுவாங்க. இந்தந்த வாய்ப்புகள்ல அனைத்து விவரங்களும் அதனுடைய விளக்கங்களிலும் ஆர்வமாக என்னென்ன உள்ளன. அதே போல் ஒரு முக்கியமான புள்ளிகள், ஒரு விற்பனையாளர்களுடைய அவர்களுடைய மெதுவாக செல்ல வேண்டும், அவர்களுக்கு அனைத்து உதவிகளையும் கண்டிப்பாக வழங்க வேண்டும். கோழைத்தனமான மற்றும் எச்சரிக்கையான எதிர்பார்ப்பு சொல்லுவாங்க. இதுல பார்த்தீங்கன்னா அவனுடைய அதிகமான ஒரு செயல்திறன் மற்றும் நம்பிக்கை இருக்க வேண்டும். ஒரு விற்பனையாளர்களுடைய அத்தகைய போட்டிக்கு வாய்ப்புகளை கண்டிப்பாக தள்ளி போட முடியும். ஆனா விற்பனையாளர் முதலில் அவற்றை நமக்கு உருவாக்க முயற்சிக்க வேண்டும். இது கண்டிப்பா அவங்களுக்கு இது இருந்தா தான் நம்மளுடைய ஒரு எச்சரிக்கையான ஒரு எதிர்பார்ப்போட நமக்கு இருக்க முடியும். இந்த கோழைத்தனத்திலிருந்து நம்ம மீண்டு வர முடியும். அதே மாதிரி அவங்களுக்கு தேவையான வசதியாகவும், பின்னர் ஒரு எளிமையான மற்றும் நேரான ஒரு முன்னோக்கி மெதுவாக நமக்கு முன்னோக்கி நகர்வதற்கு இது அமைகின்றது. அவனுடைய எதிர்பார்ப்புகள், இந்த ஒரு எச்சரிக்கையான எதிர்பார்ப்புகள் அமைகின்றது. அடுத்த யூனிட்ல பாத்தீங்கன்னா அவனுடைய விற்பனை முடிவு சொல்லுவாங்க. அது கன்க்ளூடிங் சேல்ஸ்ன்னு சொல்லக்கூடியது. அதுல என்னென்ன கட்டமைப்பு இருக்கு, அதனுடைய நோக்கங்கள், அதனுடைய அறிமுகம், விற்பனையை முடிப்பதனுடைய பொருள் என்ன, இழப்பு குறிப்புகள் என்னென்ன இருக்கு, சோதனை முடிந்தது என்னென்ன இருக்கின்றது, அதே மாதிரி விற்பனை நிறைவு நுட்பங்கள் பார்க்க போகின்றோம். அவனுடைய வழக்கு ஆய்வுகள் இருக்கின்றது. அதே மாதிரி அவருடைய விற்பனை முடிப்பது ஒரு முடிவல்ல என்பதை பற்றி நாம் இந்த கன்க்ளூடிங் சேல்ஸ் விற்பனை முடிவை பற்றி நாம் பார்க்கவிருக்கின்றோம் அடுத்த யூனிட்ல. இந்த அதனுடைய நோக்கங்கள், அதனுடைய அப்ஜெக்டிவ்ஸ் சொல்லக்கூடியது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விற்பனை முடிப்பதனுடைய பொருள் என்ன, அதன் நிறைவு குறிப்புகளுடைய எவ்வாறு நமக்கு விவரிக்க வேண்டும், விசாரணையை நெருக்கமாக அதனுடைய ஆராய்ந்து பார்க்க வேண்டும், விற்பனை முடிவுடைய நுட்பங்கள் மற்றும் பின்தொடர்புடைய முக்கியத்துவம் என்னென்ன இருக்கின்றது என்பதை இந்த நோக்கத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடிய ஒரு வாய்ப்பாக அமைகின்றது. இது முதலாவதாக நமக்கு அறிமுகம், இன்ட்ரோடக்ஷன் சொல்லக்கூடியது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு விற்பனை செயல்முறையுடைய உச்சகட்டமாக நமக்கு அமைகின்றது. அதே போல் ஒரு பொருளை விற்பனை செய்வதற்கான முழு பயிற்சியையும் ஒரு விற்பனை நடைபெறவில்லை என்றால் அதனுடைய மூடுதலினுடைய நோக்கம், அதே மாதிரி வாய்ப்புள்ள வரை நமக்கு சம்பாதிக்க வாய்ப்பு ஒரு வாய்ப்பாக நமக்கு அமைகின்றது. அதே மாதிரி ஒரு உடனடியாக நமக்கு ஒரு ஆர்டர் அல்லது அவனுடைய ஆர்டர் வடிவத்தில் நம்ம கையொப்பம் பண்றோம்னா அந்த விற்பனையை மூடுவது ஒரு தர்க்க ரீதியான ஒரு விளைவு என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு விற்பனையாளருக்கும் ஒரு நீண்ட கால விற்பனை செயல்முறைகள் நமக்கு அவனுடைய முடிவில் ஒரு திருப்திகரமா நமக்கு தனது உழைப்பின் பலன் வாடிக்கையாளர்களுடைய ஆட்சேபனைகளுக்கு பதிலளித்து நமக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டும். இது அனைத்து தடைகளையும் நமக்கு நீக்குதல் வேண்டும். என்னென்ன அவனுடைய இடர்பாடுகள் இருக்கின்றது, அவனுடைய ரிஸ்க் என்னென்ன இருக்கு, இது எல்லாத்தையும் கண்டிப்பாக நம்ம அதிலிருந்து மீள வேண்டும். ஒரு விற்பனையாளர் இது எல்லாத்தையும் நமக்கு முயற்சி செல்வதற்கு நமக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். அந்த விற்பனையை முடிப்பதன் ஒரு பொருள், அதுல பாத்தீங்கன்னா அவருடைய விற்பனையாளர் ஒரு தயாரிப்பை நிரூபித்து விற்பனை ஆட்சேபனைகளை எவ்வாறு நமக்கு கையாள்வது,
இருப்பதை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். விற்பனையை முடிக்க வேண்டும். ஏன்னா இந்த விற்பனையை முடிப்பதனுடைய பொருளே முக்கியமானது. எந்த நேரத்தில் எந்த காலகட்டங்களில் நம்ம முடிக்கணும், டைமிங் சொல்லக்கூடியது. அதான் அவனுடைய விற்பனையில ஒரு சரியான நேரத்தில் நம்ம விற்பனையை முடித்துக் கொள்ள வேண்டும். அந்த விற்பனையாளனுடைய செயல்திறன், விற்பனையாளனுடைய என்னென்ன நமக்கு கொடுக்குறாங்க, அதே மாதிரி அவனுடைய ஈர்க்கக்கூடிய விளக்க காட்சி என்னென்ன அந்த அபிப்பிராயத்தில் நமக்கு இருக்கின்றது, அவனுடைய வெற்றிகரமாக நமக்கு அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் என்னென்ன இருக்கின்றது, இது எல்லாமே நம்ம கண்டிப்பாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக விற்பனை முடிப்பதன் பொருளாக நமக்கு அமைகின்றது. இதனுடைய பொருள் பார்த்தீங்கன்னா நேர்மறையானதை தொடர்ந்து அவங்களுடைய வாய்ப்புகள், அதனுடைய ஆட்சேபனைகளை தீர்ப்பதில் ஒரு அணுகுமுறை, ஒரு முன் அணுகுமுறைன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக அதனுடைய எதிர்பார்ப்புடன் ஒரு நல் உறவை பேணுதல் வேண்டும். அந்த விற்பனையை நிச்சயம் முடியும் வரை அவர் நல்ல அபிப்பிராயத்தை உருவாக்க தவறினால் விற்பனை நிராகரிப்புகள் எவ்வாறு இருக்கின்றது, இது ஒரு விற்பனையை இழிவுபடுத்தக்கூடும். கண்டிப்பாக இது இருக்கும். அதெல்லாம் அவனுடைய என்னென்ன நிறைகள் இருக்கு, என்னென்ன குறைகள் இருக்கு, இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம பார்க்க வேண்டும். ஆனா ஒரு விற்பனையாளர் எவ்வளவு நல்லவராக இருந்தாலும் குறைவாக இருந்தாலும் கூட அவர் 100% இது உறுதியாக நமக்கு இருக்க முடியாது. ஏன்னா ஒரு விற்பனையாளர் கரெக்டா நமக்கு 100% உறுதியா இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இது அவங்களுடைய முக்கியமாக பார்த்தீங்கன்னா அவனுடைய மன அழுத்தம் சொல்லக்கூடியது, அவனுடைய ஹை ப்ரெஷர் சேல்ஸ் சொல்லக்கூடியது. அதே மாதிரி அழுத்த விற்பனையினுடைய விற்பனை நிச்சயமாக நிகழும். உயர் அழுத்த விற்பனைன்னு சொல்லக்கூடியதான் அவனுடைய ஹை ப்ரெஷர் சேல்ஸ். இது ஏற்பட்டா அந்த விற்பனை என்பது கண்டிப்பாக நடக்காது. அப்ப அவங்களுக்கு என்னென்ன தேவைகள், இந்த விற்பனையாளருக்கு என்னென்ன நமக்கு தேவைகள், அவருடைய விருப்பங்கள் என்னென்ன இருக்குன்றது, அவனுடைய டைமிங், இதெல்லாம் முக்கியமானதை கருத வேண்டும். ஏன்னா ஒரு குறித்த நேரத்திற்கு முடித்தாதான் அந்த விற்பனையாளர்களுக்கு அவர்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு எண்ணங்களை நமக்கு உருவாக்க முடியும். இது ஒரு ஹை ப்ரெஷர் சேல்ஸ் சொல்லுவாங்க, ஒரு உயர் அழுத்த விற்பனை சொல்லக்கூடியது. ஏன்னா நேரங்கள் டைம் அதிகமாயிருச்சு, அந்த விற்பனத்தை எப்படி நம்ம முடிக்கணும், அதுலதான் நம்ம குறிக்கோளாக நமக்கு இருப்பாங்க விற்பனையாளர்கள். அப்ப அதுக்கு கேட்டார் போல் நாம் அமைய வேண்டும். அந்த தொழில் முனைவர் என்பவர் இருக்க வேண்டும். அதே மாதிரி அவனுடைய நிறைவு குறிப்புகள் சொல்லக்கூடியது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவனுடைய விற்பனை செயல்முறையில ஒவ்வொரு விற்பனையாளரும் அவர் விழிப்புடன் இருக்க வேண்டும். மற்றும் அவனுடைய அடையாளம் காணுவதற்கு ஒரு தனது அறிவை பயன்படுத்த வேண்டும். இதெல்லாம் ஒரு நிறைவு குறிப்புகளாக நமக்கு கருத வேண்டும். ஏன்னா அவங்களுடைய விற்பனையை நமக்கு என்னென்ன விட்டுட்டு போறாங்க, அதனுடைய வாய்ப்புகள் என்னன்றது, அவர்களுடைய நிறைய அனுபவம் தேவைப்பட்டாலும் அவனுடைய விற்பனையாளர் தொடர்ந்து ஒரு ப்ராஸ்பெக்டிங் மூலமாக ஒரு அணுகுமுறையை மற்றும் ஒரு மனநிலையை மதிப்பீடு செய்ய வேண்டும். இதான் நமக்கு ஒரு முக்கியமாக கருத வேண்டும். அதே போல் பல்வேறு வகையான ஒரு வாய்ப்புகளை அதை பற்றி நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் முக்கியமானதாக ஒரு விற்பனையாளர் அமைதியாக இருக்க வேண்டும். இது எல்லாம் ஒரு நிறைவு குறிப்புகளாக நம்ம இருக்க வேண்டும். அதே போல் அந்த சோதனை முடிந்தது அப்படின்னு சொல்லக்கூடியது, இந்த ப்ராஸ்பெக்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா அவரோட வாங்க தயாராக இருக்கிறாரா என்பதை சரிபார்க்க ஒரு சோதனை மூடல் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு விற்பனைகளால் இது பயன்படுத்தப்படுகிறது. ஏன்னா அவங்க என்னென்ன பொருட்கள் வாங்க போறாங்க, அந்த பொருட்கள் வாங்குவதற்கு அவங்களுக்கு சக்தி உள்ளதா, எந்த பொருட்கள் வாங்க போறாங்க, இது எல்லாமே நமக்கு முன்கூட்டியே நமக்கு தெரிவதற்கு ஒரு வாய்ப்பாக அமைகின்றது. அதே மாதிரி அதனுடைய தயாரிப்பு மற்றும் இதனால் அவர் விற்பனையை முடிக்க தொடரலாம். அதே போல் ஒரு விற்பனையாளர் ஒரு பரிந்துரைக்கப்படுகின்றது. ஒரு விற்பனையை முடிப்பதை கைவிடுவதற்கு ஒரு முன்பு குறைந்தது 5 முறை அதனுடைய சோதனை மூடல் பயன்படுத்தலாம். அந்த சோதனை பார்த்தீங்கன்னா அவனோட க்ளோஸ்ன்னு சொல்லக்கூடியது அதனுடைய விற்பனைகளுடைய வசம் இருக்கும் ஒரு முக்கியமான ஒரு கருவியாக இது அமைகின்றது. மேலும் அந்த விற்பனைக்கு பிறகு பயன்படுத்தக்கூடிய கருவிகள் என்னென்ன இருக்கின்றது, அதை பற்றி கண்டிப்பாக நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த சோதனை முடிந்ததில் பார்த்தீங்கன்னா விளக்க காட்சி மற்றும் செயல் விளக்க நிலை மற்றும் விளக்க காட்சியினுடைய முக்கிய அமைப்புகள்
நிறைவுகள் என்னென்ன இருக்கின்றது, அந்த விற்பனையினுடைய நோக்கங்கள் அவனுடைய நகரும் முன் அல்லது ஒரு பிராஸ்பெக்டனுடைய விற்பனைக்கு தயாராக இருக்கும்போது அந்த சோதனை முடிவு ஒரு விற்பனையாளருக்கு தீர்மானிக்க இது உதவக்கூடுவதாக நமக்கு அமைகின்றது. அதே அதே போல் உங்கள் தயாரிப்பை நமக்கு அவர் விரும்புகிறாரா இல்லையா, அவர்களுடைய ஆட்சேபனைகளுக்கு திருப்திகரமாக அவனுடைய பதில் அளிக்கப்பட்டுள்ளதா, அல்லது அதே மாதிரி அவருடைய விற்பனையாளர் ஒரு வாய்மொழி மற்றும் சொற்களற்ற வடிவங்களை பயன்படுத்தி மறைமுக நெருக்கத்திற்கு முயற்சி செய்யலாம். இது எல்லாமே நம்ம ஒரு சோதனை முடிந்த காலமாக நமக்கு அமைகின்றது. இது எல்லாமே ஒரு விளக்க காட்சி மற்றும் செயல் விளக்க நிலை மற்றும் விளக்க காட்சியினுடைய முக்கிய அமைப்பாக நமக்கு அமைகின்றது. அதே போல் விற்பனை நிறைவு நுட்பங்கள் சொல்லக்கூடியது. ஒரு விற்பனையாளரால் தனியாகவோ அல்லது உள்ளேயோ பயன்படுத்தக்கூடிய ஒரு பல மூடும் நுட்பங்கள் நமக்கு உள்ளன. அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ப மற்ற நுட்பங்களுடன் இதை இணைத்து பார்த்தல் வேண்டும். அதே மாதிரி அந்த விற்பனை நிறைவினுடைய நுட்பங்கள்ல பாத்தீங்கன்னா, அவற்றை நமக்கு எவ்வாறு விரிவுபடுத்த வேண்டும், அதை விரிவாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதான் ஒரு முக்கிய விற்பனை நிறைவு நுட்பங்கள் சொல்லக்கூடியது. இதுல பாத்தீங்கன்னா அவனுடைய ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவனுடைய சாய்ஸ் க்ளோஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுல பாத்தீங்கன்னா அவனுடைய ஒரு ப்ராஸ்பெக்ட்ல அவன் வாங்குவாங்களா இல்லையா, கண்டிப்பாக அதை என்ன பண்ணணும், ஒரு வெளிப்படையாக ஒரு கேட்பதற்கு ஒரு பதிலாக நமக்கு அமைய வேண்டும். அதே போல் தயாரிப்பு அல்லது இல்லை என்ற ஒரு நுட்பத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அவனுடைய ப்ராஸ்பெக்ட்ல பார்த்தீங்கன்னா அவனுடைய இடையில நமக்கு தேர்வு செய்ய வேண்டிய ஒரு மெதுவாக வழி நடத்தப்படுகிறது. இது எல்லாம் ஒரு விற்பனை நிறைவு நுட்பங்களாக நமக்கு கருத வேண்டும். இதுல பாத்தீங்கன்னா ஒரு சிறிய புள்ளிகள் மூடல் சொல்லுவாங்க. இதுல பாத்தீங்கன்னா எந்தெந்த அணுகுமுறையை நமக்கு பயன்படுத்த வேண்டும். ஒரு விற்பனையாளர் ஒருவரிடமிருந்து உறுதிப்படுத்தலை கண்டிப்பாக பெறுகிறார். அந்த சிறிய புள்ளிகளை எதிர்பார்த்து அவங்களை படிப்படியாக அவரை வென்று இறுதி விற்பனையை நமக்கு நோக்கி நமக்கு செல்ல வேண்டும். ஏன்னா கண்டிப்பாக எது போன்ற கேள்விகளை கேட்பதன் மூலம் தனது தேர்வை குறைக்க அவர் ப்ராஸ்பெக்டருக்கு நமக்கு உதவுவார்கள். ஏன்னா அவங்களுக்கு என்னென்ன கலர் வேணும், அதே மாதிரி அவங்களுக்கு அவங்களுடைய இல்ல அவங்களுடைய நீங்கள் எப்படி தயாரிக்க விரும்புகிறீர்கள், அதே மாதிரி அவங்களுடைய பணம் செலுத்துவதற்கான நிகழ்வுகள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டெபிட் கார்டு மூலமாக அல்லது கிரெடிட் கார்டு மூலமாக செலுத்துகிறார்களா அல்லது அவங்களுடைய தவணையாக இருக்குமா, இது எப்படி நமக்கு விரைவாக நமக்கு அதை உங்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும், இதை எப்படி செலுத்துவாங்க, இதெல்லாம் ஒரு சிறிய புள்ளிகள் மூலமாக நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் விற்பனையை முடிப்பது ஒரு முடிவு அல்ல. இது விரைவாக நமக்கு முடிக்க வேண்டும் அப்படி என்பது நமக்கு இது ஒரு முக்கியமான குறிக்கோளாக நமக்கு இருக்க மாட்டாங்க. அதுல அந்த விற்பனையை நமக்கு முடிப்பதனுடைய விற்பனையாளருக்கும் அதனுடைய வாடிக்கையாளருக்கும் இடையிலான ஒரு அவருக்கு இடையிலுடைய புதிய உறவின் ஒரு வளர்ச்சியின் தொடக்கமாக இது ஒரு அடித்தளமாக இது அமைகின்றது. ஏன்னா அவங்களுடைய வாடிக்கையாளர் அதே மாதிரி ஒரு விற்பனையாளர் அவங்களுக்குள்ள ஒரு தொடர்புகள் இது கண்டிப்பாக ஒரு தொடக்க நிகழ்வாகவும் நமக்கு அமைகின்றது. இது இல்லைன்னா ஒரு முதல் படியாக நமக்கு அமைகின்றது. ஒரு அடித்தளமாக இது அமைவதற்கு இந்த விற்பனையை முடிப்பது என்பது ஒரு விற்பனையாளருக்கு மாடிக்கமோட ஒரு உரையாடலினுடைய முடிவு அல்ல என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு உறவாக இருந்தாலும் சரி மற்றும் அவனுடைய உறவு சந்தைப்படுத்தல் என்று அழைக்கப்படுகிறது. இது என்னன்னா அவங்க வாங்குறாங்க, அந்த வாங்கும் பொருள்களை எவ்வாறு நமக்கு பயன்படுத்துகிறார்கள், அது வாங்குவதற்கு பிறகு அவங்களுடைய என்னென்ன கவலைகள், அவங்களுடைய வாடிக்கையாளர்களுடைய அனுபவிப்பு அது மாதிரி இயற்கையானது மற்றும் மிகவும் மனதாக நமக்கு அமைகின்றது. இது எல்லாம் நமக்கு ஒரு நிகழ்வாக அமைகின்றது. அதே போல் அவர்களுடைய கொள்முதல் முடிவும் சொல்லுவாங்க. அந்த விற்பனையாளர்களுடைய பின்தொடர்கள், அதனுடைய அழைப்புகள் இது ஒரு முக்கிய பங்காக நமக்கு வைக்கின்றன. ஏன்னா இது அவனுடைய வாடிக்கையாளருக்கும் ஒரு விற்பனையாளருக்கும் ஒரு தொடர்பாக நமக்கு அமைகிறதுக்கு இது கொள்முதல் முடிவு நமக்கு ஆரம்பிக்கின்றது. அதே மாதிரி இது ஒரு பதட்டத்தை தணிக்கின்றது.
ஒரு போக்குதலாக நமக்கு அமைகின்றது. அதேபோல் ஒரு பதட்டம் மிகவும் முக்கியமானதாக நமக்கு அமைகின்றது. ஒவ்வொரு திருப்தியற்ற ஒரு வாடிக்கையாளர்கள் அதை மற்றவர்களுக்கு தவறாக நமக்கு பேசலாம். அதை நாம் எதிர்கொள்ளக்கூடாது. அதேபோல் வாய்ப்புகள் மற்றும் அவங்களுடைய நிறுவனத்தினுடைய நற்பெயருக்கு நமக்கு களங்கம் ஒரு திருப்தியற்ற வாடிக்கையாளர் செய்வார் என்பதை ஆராய்ச்சி இது நிரூபிக்கின்றது. ஏன்னா இது நிறைய நமக்கு ஒரு விற்பனையை ஒவ்வொரு வாடிக்கையாளர்களும் ஒரு களங்கப்படுத்துவதற்கு வாய்ப்பாக நமக்கு அமைய விடக்கூடாது. ஏன்னா நம்மளுடைய பொருள் அதனுடைய பிராண்ட், அந்த பிராண்ட் நேம் என்பது அந்த விற்பனையாளர்களுடைய கையில் தான் உள்ளது. அவர் அதை பற்றி நன்மைகளை பற்றி நாம் எடுத்துக்கூற வேண்டும். அதனுடைய செயல்பாடுகளை பற்றி எடுத்துக்கூற வேண்டும். அதே போல் அவங்களுடைய வாய்ப்புகள் மற்றும் நிறுவனத்தினுடைய நற்பெயரை நமக்கு எடுத்து கூற வேண்டும். ஒரு திருப்தியற்ற ஒரு வாடிக்கையாளர் இருந்தால் அவர்களை எப்படி நம்ம திருப்திப்படுத்த வேண்டும். அவங்களுடைய எண்ணங்களை பூர்த்தி செய்ய வேண்டும். அவங்களுடைய விருப்பங்களை பூர்த்தி செய்ய வேண்டும். இது எல்லாமே ஒரு வாடிக்கையாளரின் ஒரு கடமையாக நமக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். இது இருந்தாலே அதனுடைய விற்பனை நமக்கு ஒரு முடிப்பதற்கு நமக்கு உறுதியாக நமக்கு அமைகின்றது. அதுபோல் ஒரு திருப்திகரமான ஒரு வாடிக்கையாளர் பரவுவதை விட ஒரு தயாரிப்பு பற்றி மற்ற வாய்ப்புகளுக்கு நமக்கு மேலும் அவங்களுடைய புகார், நேர்மையான விமர்சனங்கள், மேலும் தற்போதைய மகிழ்ச்சியான மற்றும் திருப்தியான ஒரு வாடிக்கையாளருக்கு நமக்கு விற்பனை செய்வது எளிது. ஏன்னா நிறைய நமக்கு பிரச்சனைகள் நமக்கு இருக்கும். அதே மாதிரி அவங்களுடைய வாடிக்கையாளருக்கு தேவையான என்னென்ன நம்ம திருப்திகரமான நிகழ்வுகள் என்னென்ன இருக்கின்றது, அந்த பொருட்களுடைய செயல்முறைகள் எப்படி இருக்கின்றது, இது எல்லாமே ஒரு விளக்க காட்சி மூலமாகவும் ஒரு செயல்முறைகள் விளக்கம் மூலமாகவும் இதை நாம் அந்த விற்பனையாளர் என்பதை நாம் நமக்கு தெளிவுபடுத்த வேண்டும். ஒரு புதிய வாய்ப்பை தேடுவதை விட விற்பனையாளர்கள் எப்போதும் பின்வரும் ஒரு வரிகளை நமக்கு கண்டிப்பாக நமக்கு வைத்திருக்க வேண்டும். அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, தகவல் தொடர்பு வைத்திருந்திருந்தால், அதே மாதிரி அவங்களுடைய வாங்கிய பிறகும் விற்பனையாளருக்கு ஏதேனும் சிக்கல்கள் இருந்தால் அவற்றை விரைவில் தீர்க்க வேண்டும். இது யார் நமக்கு பண்ணுவாங்கன்னா அவனுடைய விற்பனையாளர் அவனுடைய கஸ்டமருக்கு தீர்க்க வேண்டும். அதற்கு பிறகும் அதனுடைய ப்ராஸ்பெக்டோட நம்ம உறவை பேணுதல் வேண்டும். ஒரு விற்பனையை நமக்கு மூடுவது, அதாவது நமக்கு கன்க்ளூடிங் க்ளோஸ்ன்னு சொல்லுவாங்க. அது விற்பனையாளருக்கு ஒரு நிரப்பு அறிமுகப்படுத்துவதை நமக்கு எளிதாக்கின்றது. ஒரு தயாரிப்புகள் பின்னர் அது ஒரு குழு விற்பனை நமக்கு எவ்வாறு கருத்தாக்கம் அடுத்தடுத்த கட்டத்தில் நமக்கு தொடர வேண்டும் என்பதை இதன் மூலமாக நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல் இத உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இது கேஸ் ஸ்டடி மூலமாக நமக்கு ஏசியன் பெயிண்ட்ஸ் இது எல்லாருக்குமே நமக்கு தெரியும். அதனுடைய ஆசிய வண்ணப்பூச்சுகள் பற்றி அவங்களுடைய ஆய்வுன்னு சொல்லக்கூடியது ஏசியன் பெயிண்ட்ஸோட. இதை பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா சம்பக்லால் சோக்சி, சிமன்லால் சோக்சி, எஸ் தானி ஆகியோர் இதை ஃபர்ஸ்ட் நமக்கு தொடங்கினாங்க. எஸ் தானி அவர்கள் தான் நமக்கு அவங்களுடைய சேர்மனா நமக்கு இருக்காங்க. இது எப்ப நமக்கு ஆரம்பிச்சாங்கன்னா 1942ஆம் ஆண்டா ஒரு கூட்டாண்மை நிறுவனமாக இதை ஃபர்ஸ்ட் நமக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. அதன் பின்பு பார்த்தீங்கன்னா வக்கீல் பேக் 1945 சொல்லுவாங்க. 1945ஆம் ஆண்டில் இது ஒரு தனியார் வரையறுக்கப்பட்ட ஒரு நிறுவனமாக இது மாற்றப்பட்டது. இந்த ஏசியன் ஆயில் அண்ட் பெயிண்ட் கம்பெனி சொல்லுவாங்க. இது ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா நமக்கு இருந்தது. இது 1965ஆம் ஆண்டு இதனுடைய பெயர் எப்படி பார்த்துருக்காங்கன்னா ஏசியன் பெயிண்ட்ஸ் இந்தியா அப்படின்னு சொல்லி பிரைவேட் லிமிடெட் APIL அப்படின்னு சொல்லிட்டு 1973 அதை மாற்றப்பட்டாங்க. இதனுடைய எம்ப்ளாயி பார்த்தீங்கன்னா 7160 பேர் அதனுடைய வளர்ச்சி விகிதம் மென்மேலும் வளர்ந்து கொண்டே நமக்கு இருக்கின்றது. அதே போல் அதனுடைய பொதுவாக ஒரு வரையறுக்கப்பட்ட நிறுவனமாக 1957ஆம் ஆண்டில் பாண்டிப்பில் அதனுடைய முதல் ஆலையை நமக்கு நிறுவியது. இதனுடைய தலைமையிடம் பார்த்தீங்கன்னா மும்பையில் நமக்கு உள்ளது. இதனுடைய IBIN சொல்லுவாங்க. அதனுடைய வருவாயில் பார்த்தீங்கன்னா 92% இந்த
பெயிண்ட் மூலமாக நமக்கு வந்து வருகிறது. அதே மாதிரி அவங்களுடைய அலங்கார வண்ணப்பூச்சிகளின் மூலமாக கவனம் செலுத்துகின்றார்கள். இது எல்லாமே ஒரு கேஸ் ஸ்டடின்னு சொல்லுவாங்க ஆன் தி ஏசியன் பெயிண்ட்ஸ் சொல்லக்கூடியது. இது நான் உள்நாட்டு பெயிண்ட் சந்தையில பார்த்தீங்கன்னா ஒரு 45% அவனுடைய சந்தை பங்குகளாகவும் ஒரு பெயிண்ட் நிறுவனத்தினுடைய ஒரே பெயிண்ட் நிறுவனம் இதாக நமக்கு வந்து கருதுகின்றார்கள். இது ஒரு முக்கிய உள்ளீடாக நமக்கு வந்து இது செயல்பாடுகளை 3 எஸ்பிஎம் தொழில் துறைகளாக நமக்கு வந்து அறிமுகப்படுத்துகின்றது. அதனுடைய விற்பனை செயல்முறைகளை பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட விற்பனை செயல்முறை ஒரு ஏசியன் பெயிண்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா விற்பனை மேலாளர்களால் இது பின்பற்றப்படுகின்றது. அதாவது அவங்களுடைய ப்ராஸ்பெக்டிங் சொல்லுவாங்க. அதுல விற்பனையாளர்கள் அல்லாதவர்களின் தற்போதைய தரவுத்தளத்திலிருந்து நமக்கு வந்து வரக்கூடிய விற்பனை மேலாளரினுடைய நிலப்பரப்பு முன்கூட்டியே தீர்மானிக்கப்படுகின்றது. அதேபோல் மற்றும் அவருடைய துணை டீலர்னு சொல்லுவாங்க. டீலர்ஸ் 2 முறை செயல்படுத்தப்படுகிறது. இது இருந்தால் தான் அவங்களுடைய டீலர் அந்த சப் டீலர்ஸ் இவங்களுக்கு ஒரு விளக்கப்பட காட்சிகள் நமக்கு வந்து அறிமுகப்படுத்தப்படுகின்றது. அதே மாதிரி இது ஒவ்வொரு பருவ மற்றும் சீசனுக்கு பிறகு ஒன்று இருக்கும். அதே மாதிரி அந்த முன் அணுகுமுறை சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி எப்படி நம்ம வந்து அந்த சீசன் இருக்கின்றது. அதே போல் சம்பந்தப்பட்ட விற்பனையாளர்களால் நம்ம வந்து அவங்களுடைய சேர்ப்புகள் அதே போல் அவங்களுடைய பற்றிய தரவுகளை கண்டிப்பாக நம்ம வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். அவங்களுடைய தகுதி சுற்று அப்படி சொல்லுவாங்க. அவர்களுடைய நம்பகத்தன்மை என்பது கண்டிப்பாக ஒரு கூட்டாளர்களுடைய அவற்றினுடைய விளைவுகள் அவற்றினுடைய அடிப்படையில் ஒரு முடிவாக இருக்க வேண்டும். அதே மாதிரி அவங்களுடைய இந்த கடைகள் பார்த்தீங்கன்னா டீலர்ஷிப் வேண்டுமா இல்லையா என்பதை அந்த தகுதி சுற்று மூலமாக நாம் முடிவு செய்யப்படப்பட்டது. இவர்களை எவ்வாறு அடையாளம் தேவை, அவன் அடையாளம் காணுவது எப்படி, அந்த கடை உரிமையாளர்கள் அல்லது அவங்களுடைய கூட்டாண்மைகள் அந்த ஏசியன் பெயிண்ட்ஸ் சந்தையினுடைய முன்னிலையில் நமக்கு வந்து உள்ளது. ஒரு சிறந்த பிராண்ட் ஈர்ப்புடன் அவங்களுடைய வாடிக்கையாளரை உருவாக்குவதற்கு சந்தையை எப்படி நமக்கு வந்து தேவைப்படுத்துகிறது. அதே மாதிரி அவங்களுடைய வணிக நடவடிக்கையில் வாடிக்கையாளருடைய நேரடி நிறுவனத்துடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தேவைகள் என்னென்ன இருக்கின்றது என்பதை பற்றி சாத்தியமான அவங்களுடைய தேவைகளை எவ்வாறு பின்பற்ற வேண்டும், அதை எவ்வாறு வகைப்படுத்த வேண்டும் என்பதை இந்த அடையாளம் தேவை மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு வாடிக்கையாளர் ஒரு கடைக்காரனுடைய அங்கீகரிக்கப்பட்ட ஒரு டீலராக மாறுவதன் மூலம் அந்த கடையினுடைய இமேஜை நமக்கு வந்து அதிகமாக நமக்கு வந்து தொடங்கவிருக்கிறார், அதனுடைய கட்டமைப்பை விரும்புகிறது என்பதை இதன் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு டீலராக மாறுவதன் மூலமாக ஒரு வாடிக்கையாளர்களிடையே ஒரு நம்பிக்கை ஒரு பங்கு அதிகரிக்க விரும்புகின்றது. இது எல்லாமே ஒரு அடையாளம் தேவையாக நமக்கு வந்து கருதுகின்றது. இது எல்லாமே ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு டீலராக இருந்தால் தான் இதை நாம் கடைசி வரை நமக்கு வந்து கொண்டு செல்ல முடியும். இது எல்லாமே ஒரு வாடிக்கையாளர்களுடைய ஒரு நம்பிக்கை, அதே மாதிரி அவங்களுடைய பங்கு அதனுடைய அதிகரிக்க நமக்கு வந்து விரும்புவதற்கு இந்த அடையாளம் தேவை என்பது கண்டிப்பாக நமக்கு வந்து தேவைப்படுகின்றது. இத்துடன் இன்றைய நிகழ்வுகளை நான் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.